கொடைக்கானல் வின்டர் வெக்கேஷன் போக போகிறோம். இயர்லி வின்டர் சீசனில் வெக்கேஷன் கிளம்பிடுவோம். இந்த வருஷம் கொடைக்கானல் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக ட்ரெஸ் பேக் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்ருக்கு. எப்படி ட்ரெஸ் பேக் பண்ணுறோம், ஈஸியாக எப்படி ட்ரெஸ் பேக் பண்ணுறோன்ற ஐடியாஸ் கொஞ்சம் பார்க்கலாமா? இன்னர்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு எது மேட்ச்சுன்ட்டு நம்ம கரெக்டாக அந்த ட்ரெஸ் உள்ளவே வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக பேக் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம அங்கே எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மொத்தம் 5 நாள் போகிறோம். 5 நாளைக்கு 5 ட்ரெஸ்ஸு நம்ம கரெக்டாக அதனோட இன்னர்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இந்த டேக்லாம் நம்ம இங்கேயே கட் பண்ணி போட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே போய்ட்டு நம்ம சிசரு அது இதெல்லாம் தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கேயே நம்ம கரெக்டாக கட் பண்ணிலாம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கலாம். இது பேண்ட்டு, ஜீன் பேண்ட்டு, பிளாக் டிஷர்ட்டு, அதுக்கான இன்ஸ்கர்ட்டு, இந்த பேண்டிஸ் நம்ம எல்லாத்தையும் வச்சு மடிச்சுட்டு நம்ம எடுத்து நம்ம சூட் கேஸில் திருப்பியும் வச்சிடலாம். லைனாக அழகாக அடிக்கிட்டு வந்துடலாம். அதுபோல் இன்னொரு ட்ரெஸ்ஸும் நம்ம இப்படி வச்சு அது மேலே டாப்பு, ப்ளேசரு, பேண்டிஸ் இதை வச்சு அழகாக இப்படி உள்ளே வச்சுட்டோம்ட்டு நம்மளோட ட்ராலியில் வச்சிடலாம். அழகாக ட்ராலியில் வச்சுட்டோம்னா அழகாக இங்கே பாருங்கள். நான் ஃபஸ்ட் டே போடுற ட்ரெஸ்ஸு மேலேயும் செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அப்படின்ட்டு நம்ம லைனாக அடிக்க வச்சுக்கணும். ஏன்னா அப்படி தான் கலையாமல் இருக்கும். நம்ம ஈஸியாகவும் எடுத்து போட முடியும். நம்ம என்னென்னக்கு எந்தெந்த ட்ரெஸ்ஸு போட போகிறோன்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஆர்டராக அழகாக அடிக்க வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸும் என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸும் பத்தலை. அதனால் என்னோடய ட்ரெஸ்ஸும் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸும் எடுத்து இந்த பேக்கில் வச்சுட்டு இதில் பிள்ளைங்கள்ட்ட மாற்றிடலான்ட்டு மாற்றிட்டேன். இப்போ பிள்ளைங்களுக்கு தான் வைக்க போகிறோம். பாப்பா ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கு 5 டேஸ்க்கு 5 ட்ரெஸ்ஸு அது மாதிரி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி உள்ளே பேண்ட்டு, டிஷர்ட்டு அதுமாரி 5 ட்ரெஸ்ஸுக்கு 5 இது உள்ளே எடுத்து வச்சாச்சு. நல்லா இது நம்ம அழகாக அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி தம்பிக்கும் பேண்ட்டு, டிஷர்ட்டு, அதனோட இன்னர் அது சேர்த்து வச்சுட்டோம்னா அவங்களுக்கு என்றைக்கு எந்த ட்ரெஸ்ஸுன்ட்டு மேலே இருந்து அப்படி கரெக்டாக அழகாக எடுத்து போட்டுட்டு வந்துடலாம். ஹஸ்பண்டுக்கும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. அவருக்கும் கொஞ்சம் பேண்ட்டு, அப்புறம் பேண்டீஸ், அதுக்கு பனியன், ஷர்ட் இந்த மாதிரி 5 செட்டு எடுத்து வச்சுட்டேன். உள்ளே எல்லாமே வச்சாச்சு. குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு நிறைய தேவைப்படும். அவங்க திடீர்னு ட்ரெஸ்ஸை நினச்சிப்பாங்க, இல்லை ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க, ஏதாவது பண்ணிப்பாங்க. அதனால நம்ம எக்ஸ்ட்ராஸ் ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். நிறைய நான் ரஃப் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3-4 ட்ரெஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவங்க அடிக்கடிக்கு ஈரமாக்கிப்பாங்க என் பையன். அதனால் அவனுக்கு 2 எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமானது ஒன்று எடுத்து வைக்க மறந்துட்டேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டஸ் தான் ரொம்ப முக்கியம். இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த குழு தாங்கலைன்னா அங்கே போயிட்டு வேறு ஷர்ட்டஸ் வாங்கிக்க வேண்டியதுதான். ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க. காலையில் போட்டும் போகிறதுக்காக ட்ரெஸ் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. ஆமாம், ஓகேவா? சரி, கரெக்ட். ஓகே, பாய்.